ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஜஸ்ட் நமக்கு வேலை முடிஞ்சுது. நாளைக்கு கிறிஸ்மஸ்ங்கிறனால இன்றைக்கி செம்ம பிஸியாக இருந்துச்சு நமக்கு ஸ்டோரில். ஸோ ஆல்ரெடி இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா 1 hour லேட் ஆகிடுச்சு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:40, நமக்கு ஷிஃப்ட் முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock. ஸோ உங்களுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ நேரம் கேப்னு. ஏன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, சடனாக பிஸி ஆச்சுன்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கேயும் போகலை, டேரெக்டாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சன்னியாக இருக்குது கிளைமேட் அப்படின்ட்டு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:40. ஸோ இங்கே என்னென்னா இப்போ சம்மர், அதே மாதிரி நியூசிலாந்தில் மட்டும்தான் கிறிஸ்மஸ் வந்து சம்மரில் கொண்டாடுவோம். வேறு எந்த கண்ட்ரிலையுமே வந்து கிறிஸ்மஸ் வந்து சம்மரில் கொண்டாட மாட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரோடு கூட பாருங்கள் ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ பொதுவாகவே இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வீக்கெண்ட் அப்படி இல்லை லாங் வீக்கெண்ட் அப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹாலிடேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்க பீப்புளெலாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரிப் மாதிரி போயிடுவாங்க மேக்ஸிமம். ஸோ அதனால தான் இந்த பீப்புள்ஸ் வந்து ரோடு மேக்ஸிமம் வந்து இங்கே எம்டியாக தான் இருக்கும். ஈவினிங் டைம்லையும் பெருசாக டிராஃபிக் எதுவும் இருக்காது. அதுவும் இப்போ சபப்ங்கிறனால ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். நம்ம ஸ்மூத்தாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம். ஸோ எந்த ஒரு டிராஃபிக்கோ இல்லை வந்து எந்த ப்ராப்ளமும் இங்கே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாலியாக போகலாம், எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அப்படியே அமைதியாக நீங்களும் நானும் கார் வேறு யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு நல்ல சாங்கை போட்டுட்டு அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கலாம். அதே மாதிரி சொல்லப்போனால் இப்போது என் வீட்டுக்கும் வேலைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் 3 kilometers டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் 4 to 5 minutes வீட்டுக்கு போயிடலாம். ஸோ உங்களுக்கு பெருசாக வந்து வேலைக்கு போகிற அந்த சீக்கிரம் வேகமாக கிளம்பணும் இல்லை ஹரியாக கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இருக்காது. நம்ம லேட்டாகவே எந்திரிச்சாலுமே நம்ம இந்தியன்ஸ் பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, நம்ம அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கு நம்ம என்றைக்கு எந்திரிச்சு கரெக்டாக வேலைக்கு போயிருக்கோம். அதனால எனக்கு இது ரொம்ப கன்வீனியன்ட். ஜஸ்ட் ஒரு 5 minutes வரலாம், நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. லேட்டாகவே டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அப்புறம் 3 நிமிஷம் உங்களுக்கு அந்த டென்ஷன், எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு, எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் டிசைட் பண்ணலை. பார்ப்போம் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2-3 பிளேஸ் மைண்டில் இருக்குது, பார்ப்போம். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் தான், ரொம்ப பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பீஸா ஹட் தானே, ஸோ பிரச்சனை கிடையாது நமக்கு. நீங்களே பாருங்கள், ஒரே சன்னாக டைம் 6:40 மாதிரியே உங்களுக்கு தெரியாது. என்னடா மணி 2 மணி 3 மணி மாதிரி வெயில் பல்ல காட்டிட்டு நிற்கிது. அப்பாடா, ஒரு வழியாக மெயின் ரோடு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ரோட் கோட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் மாதிரி ரெக்லெஸ் டிரைவர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கரெக்டாக அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சேஃபாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஒரு கஷ்டம், திடீர்னு ஒரு நியூ லேர்னருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கார் ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் இந்தியா அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து யாரும் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும், நிறைய பைக்ஸ். அதே மாதிரி ரெக்லெஸ் டிரைவர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வந்து நம்மளே கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து கரெக்டாக வருவாங்களா அப்படின்னு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ரோடு காலியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வர 2-3 காருமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சபர்பில் வந்து உங்களுக்கு கார் புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அப்பாடா, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறீங்க, வேறு என்ன?
இழுத்து போட்டு தூங்க வேண்டியதா இந்த வெயில்லையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.